பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும். சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறான்னு கேட்போம். நம்மளாம் ஃபோன் பண்ணாதான் உண்டு, இவளுக்கு பண்ணவே மாட்டாளுங்க. ஹலோ டைனி, என்னடி பண்ணுற? எல்லா ப்ராஜெக்ட்டும் முடிச்சிட்டியா? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? எனக்கு முடிச்சிருந்தீங்கன்னா அப்படியே எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடு, நானும் முடிக்கணும். நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், சோம்பேறியாக இருந்தது, அதனால் தூங்கிட்டேன். அதனால நான் எதுவுமே எழுதலை. நீ எதனா எழுதியிருந்த அப்படின்னா எனக்கு உடனே நீ சென்ட் பண்ணி விடு, என்ன ஓகேவா? ஓகே, அனுப்பிவிட சொல்லியாச்சு, அனுப்பிச்சி விட்ருவா. அதுக்கப்புறமா நம்ம எழுதிக்கலாம் எதுவாக இருந்தாலும். எங்கள் வீட்டில் யாரையுமே காணோம், அம்மாவை காணோம், இந்த வாண்டுங்க தான் தெரியும், அதையும் காணோம். எங்கே போயிட்டாங்க? எனக்கு ஏதோ பசிக்கிற மாதிரியே இருக்கே. அம்மாவை கூப்பிடுவோம். அம்மா, அம்மா எங்கே இருக்கீங்க அம்மா? அட என்ன உள்ள, இங்கே வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேலை பார்க்குறதெல்லாம் வரதில்லை. ஆனால் இங்கேருந்து உட்காந்து கத்த மட்டும் செய்வேன். என்ன வேணும், எது கூப்பிட்ட? அம்மா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹோம்ஒர்க் வேறு எழுதணும். அதை நான் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு எப்போ முடியுதுன்னே தெரியாது. அதனால் எதனா எனக்கு செஞ்சு தரீங்களாம்மா? எதனா காஃபி பிஸ்கட் எதனா போட்டு தாங்கம்மா ப்ளீஸ்மா. தொட்டப்பக்கட்டு எடுத்து வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. எரும மாடு வயசாகிடுச்சு, போய் எதனா செஞ்சு தின்னு சாப்பிடுமா. வேலை பார்த்துக்கிட்டு இருக்க என்னையை கூப்பிட்டு அதை செஞ்சு தாங்கம்மா இதை செஞ்சு தாங்கம்மாங்குது. போ, கிச்சனில் எதனா இருக்கும் அடுப்படியில், போய் எதனா செஞ்சு சாப்பிடு. என்னை எதனா கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருந்துன்னு வச்சுக்க, உனக்கு தொட்டப்பக்கட்டம் தான் பிடிக்கும் சொல்லிட்டேன். எரும மாடு மாதிரி இருக்குது, இதுக்கு நம்ம சேவை பண்ணமாமே. ஆத்தி, அம்மா என்ன திடீர்னு டென்ஷன் ஆகிட்டாங்க. ஐயோ, நம்மளே எதனா செஞ்சு சாப்பிட்டுக்குவோம்ப்பா. இந்த கெட்டப்பில் பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது. ஐயோ ஏம்மா தாயி, நீ எனக்கு எதுவும் பண்ணித்தர வேண்டாம். நீ போ, நீ போய் நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தியோ அதையே பாரு, நானே எதனா செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். அப்படி எங்கப்பா? அதானே சொல்கிறப்படி சொன்னால் தானே நீ கேட்ப, இல்லைன்னா கேட்பியா? வேலை பார்த்துட்டு இருக்கவளை கூப்பிட்டு அதை பண்ணித்தாமா இதை பண்ணித்தாமான்னு கேட்டுட்ருக்கு. அடே அப்பா, கோமு கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான் போல இருக்கே. தூக்கி போட்டு மிதிச்சிடும் போல இருக்கே. ஐயோ, என்ன அதுக்குள்ளே ஏதோ அனுப்பிச்சிருக்காளுங்க? ஓ, அதுக்குள்ளே எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வச்சுங்களா? சரி, தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி போய் எதனா செஞ்சு சாப்பிட்டுட்டே நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுவோம். என்ன இந்த அம்மா இங்கே உட்காந்துட்டு ஏதோ மெசேஜ் டைப் பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்கே அம்மா என்னன்னா கத்திக்கிட்டே போனாங்க, இது உட்காந்து இங்கே மெசேஜ் டைப் பண்ணிகிட்டு இருக்குது படிக்காமல். இதில் வேறு அம்மா படிக்கிறேன்னு வேறு சொல்லிட்டு எனக்கு அதை பண்ணி கொடுங்கம்மா, என்னை இதை பண்ணி கொடுங்கம்மான்னு வேறு கூப்பிட்டு அம்மா கிட்ட வாங்கிட்டு ஒரே சிரிப்பு தான் வருது. சரி, இவ்வளோ கொஞ்சம் நேரம் நோண்டுவோம். அக்காவை காணா, இவ்வளோ கொஞ்சம் நேரம் நோண்டுவோம் நம்ம போயிட்டு. அடியே எரும மாடு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், வந்தேன்னு வச்சுக்க, வாயை பிடிச்சி உடச்சிருவேன். எரும மாடுலாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுனா என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? நீ ஏன் வாயை உடப்பியா? இப்போதான் அம்மா வந்து உன்னை கழுவி ஊற்றிருப்பானாங்க. நான் தான் பார்த்துட்டு நின்று தானே வரேன். நீ உன்னை திட்டின திட்டு தெரு வரைக்கும் கேட்டு எல்லாரும் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு அம்மா உன்னை கழுவி ஊற்றுனாங்க. நீ என்ன ஃபோனை பார்த்து நோண்டிட்டு இருக்க? இப்போ வர சொல்லவா அம்மாவை? ஆமாம், அம்மா என்னை திட்டினாங்க. இப்போ என்ன அதுக்கு? இப்போ தான் வந்துட்டா சொல்கிறதுக்கு சீன்காரி. போ அங்கிட்டே. ஆமாப்பா, நாங்கள் சீன் தான் போடுறோம், நீங்களாம் சீனே போட மாட்டீங்கல்ல. மூஞ்சி முகரையும் பாரு, நல்லா கண்ணை பாரு, அப்படியே பேய் கண்ணு மாதிரி. இந்த சந்திரமுகி படத்தில் ஜோதிகா மேம்க்கு இருக்கும் பாரு அந்த கண்ணு, அப்படியே முடிக்குமே இப்படி வேன்னு அந்த மாதிரி இருக்கும் கண்ணு. ஓஹோ, என்னை ஜோதிகான்னு சொல்கிறியா? ரொம்ப தேங்க்ஸ். என்னை எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, நீ ஜோதிகாமா இருக்கேன். இப்போ வாயிலேருந்தே வந்துருச்சு. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இதுதான் நீ திட்ட மாட்டேம்மா, உன்னை கொஞ்சம் தான் செய்வேன். இங்கே வா, பக்கத்தில் வா, அக்கா பக்கத்தில் வா. ஐயா, மூஞ்சி முகரையும் பாரு, சிப்பான்ட்டு. நான் உன்னை சொன்னது சந்திரமுகியில் வர ஜோதிகாவை, காக்காவில் வர ஜோதிகாவை சொல்லலை சரியா? பேய் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உங்கள் ஜோதிகா மாதிரி வேற இருக்கணுமாக்கி வேணா நீ சூர்யா மாதிரி கூட போ, மாப்பிள்ளை கேட்ப போல இருக்கே. ஆனப்பாரு ஆளையும் மூஞ்சியும். சிப்பான்ட்டு மூஞ்சை போய் கண்ணால் பாரு ஃபஸ்ட்டு. ஜோதிகாவை பார்த்துருக்கியா இல்லையா? ஓ, இங்கே பாரு பிங்கி, அடித்து மூஞ்சிலாம் உடச்சிருவேன். நான் பாட்டுக்க பேசாமல் தான் உட்காந்துருந்தேன். என்கிட்ட வந்து வம்பிழுத்துட்டு நீயே என்னை வம்பிழுத்துட்டு நீயே திட்டிகிட்டு இருக்க லூஸ் மாதிரி. அம்மாவை கூப்பிடவா? போயிட்டு மரியாதையா அடித்து கொண்டுருவோம் ஒன்றா.
எது அடிப்பியா? வா வா அடி பாப்போம். நீ அடிச்சின்னா நான் அப்பா கிட்ட அம்மா கிட்ட நல்லா மாட்டி விட்ருவோம் உன்னை. சும்மா என்ன இருந்த என்ன நீ அடிச்ச, நீ யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்த அப்பெல்லாம் சொல்லி மாட்டி விட்ருவோம் பார்த்துக்க. ஏய் எருமை பண்ணாதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வாயை பிடிச்சி கிழிச்சிருவேன். சனியை எந்த நேரத்தில் வந்து பிறந்துச்சுனே தெரியல, என் உயிரை வாங்குறதுக்குன்னே இருக்கு. ஏய் ஒன்று பலர் நான் அடைஞ்சிருவேன் பார்த்து. ஏய் என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற, என்னன்னு கேட்குறேன். ஏய் விட்டுடி, உன்னை கொண்டுருவேன் பார்த்துக்க. முடியை பிடிச்சி இழுத்தன்னு வச்சுக்க, இருக்க 4 முடியை வந்துடும் பார்த்துக்க, விட்டுடி. ஏய் முடியை விட்டு எருமை, அம்மா கூட வா. அம்மா அம்மா இங்கே வாமா. நீ என்னடி கூப்பிடுறது? அம்மாவை நான் கூப்பிடுறேன்டி. அம்மா அங்கே வாமா, அங்கே வாமா, காயவனி அடிக்கிறாம்மா, வாமா. சீ மூஞ்ச பாரு, நல்லா எப்படி நடிக்குது பாரு. ஏன் இப்படி சண்டை போட்டுருக்கீங்க எருமை மாடுகளா? இந்த கற்றுனா மனுஷன் எங்கன்னா படிக்க முடியுமா? எப்படி முடிய பிடிச்சிட்டு 2 சண்டை போட்டுட்ருக்கு பாருங்க. ஏய் வெற்றி அவளை பிங்கி. அக்கா இவ்வளோ முதல்ல விட சொல்லுக்கா, அப்பதான் நான் விடுவேன். இவதான் ஃபஸ்ட்டு நான் வந்து வம்பு இழுத்தா, நான் ஒன்றும் வம்பு இழுக்கல. யாரு நான் வம்பு இழுத்தனா? நான் பாட்டுக்கு 7 உட்காந்து ஃபோன் தாண்டி நோண்டிட்டு இருந்தேன். நீ தாண்டி வந்து வம்பு இழுத்த. மூஞ்சியை போடுறனால குரங்கு மாதிரி சோடா பட்டிப்பேன். இப்போ நீங்கள் விடலைன்னு வச்சுக்கோங்களேன், நானே அடிச்சு போட்டுருவேன். விட்டுறீங்களா இல்லை அம்மாவை கூப்பிட்டா? எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்தால் நீங்கள் சரிப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா இங்கே தான் உட்காந்துருக்குறியா? உன்னை அங்கேருந்து கத்திட்டே வரேனே, என்னென்ன அது கேட்குறியாம்மா? அட என்ன பிள்ளைடா, இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படி காத்தாலும் வந்து உட்காந்து காஃபி எதனா போட்டு குடிப்பேன். குடிச்சிட்டு இருக்கேன், நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்கிறீங்களா? என்ன உள்ளே ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. ஆமாம் நீங்கள் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அங்கே 2 பிள்ளைலாம் அடிச்சுட்டு முடியை பிடிச்சி இழுத்து அடிச்சுட்டு நாரிட்டு இருக்கு. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தா விட மாட்டேங்குதுங்க. நீ வந்து எதனா சொல்லுவா எந்திரிச்சு. ஐயா நிம்மதியாக ஒரு காப்பி எதனா குடிக்க விடுதுற அந்த பிள்ளைய அடிச்சுக்கிட்டு நார்திக. அந்த மனுஷன் சொன்னாலும் கண்டுக்கவும் மாட்டேங்கிறான். செல்லம் கொடுத்து இதில் கெடுத்து குட்டிச்சராக்கி வச்சிருக்காரு. ஐயோ என் தலையெல்லாம் வலிக்குது. எங்கே அந்த பிள்ளையப்பா? வா இங்கே தான் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்காளுங்க. வந்து ஒரு 2 போடு தொடப்பக்கட்டையால், அப்போ தான் அதுக்கு திருந்துங்க. இங்கே எருமை மாடி எப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுருக்கு பார்த்தியா? இதை வச்சு சுங்கு வச்சாதே இதெல்லாம் சரி வருங்க. எருமை இந்த பிள்ளைய விடுறீங்களே. அம்மா என்ன ஏமா அடிக்கிறீங்க? அப்பதாம்மா முதல்ல வந்து என்னை வம்பிழுத்தா. நான் பாட்டுக்க பேசாம தாம்மா இருந்தேன். அம்மா நான் ஒன்றுமே பண்ணலம்மா. அவதாம்மா இனி வந்து வம்பிழுத்தா. நான் பாட்டுக்க தாம்மா பேசாம தாம்மா உட்காந்து நான் ஃபோன் தாம்மா பார்த்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ அனுப்பிச்சிருந்தாங்க, அதை தாம்மா பார்த்துட்டு இருந்தேன். இவ தாம்மா வந்து அது இதுன்னு பேசி என்கிட்ட வம்பிழுத்தா. அம்மா இல்லம்மா, அவ போய் சொல்றாமா. நான் பாட்டுக்க 7 டிவி பார்க்கலாம் தாம்மா வந்தேன். இவ தாம்மா என்னை கூப்பிட்டு வம்பிழுத்து என்னை பிடிச்சி அடிச்சா. அவ தான் என் முடிய பிடிச்சா தெரியுமா ஃபர்ஸ்ட்டு. அம்மா அவ தாம்மா போய் சொல்றானா? பாட்டுக்க ஃபோன் தாம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவ தாம்மா என்னை வம்பிழுத்தா. இங்கே பாருங்க, இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 2 பேரையும் வெயிலில் முட்டி போட வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. என் உயிரை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கீங்களா? எங்கன்னா நிம்மதியாக உட்காந்து இப்போ தான் வேலையை முடிச்சேன். காஃபி குடிக்கலான்னு போய் உட்காந்தேன். அதுக்குள்ளே இவ வந்து பஞ்சாயத்து வைக்கிறா. ஏன் பிள்ளைலாம் அப்படி பண்ணுறிய? நான் எதுவுமே பண்ணல, என்னையே நீங்கள் வந்து திட்டுறீங்க. அவள் தான் என்னை வம்பிழுத்தவே. என்ன அக்கா கிட்ட வேணா கேளுங்க, அவளுக்கே தெரியும். ஐயோ இவன் என்ன அக்கா கிட்ட கேட்க சொல்கிறா? அக்கா கிட்ட கேட்டால் நம்ம மாட்டிக்குவோமே, அவன் நம்ம போட்டு கொடுத்துருவாளே. ஐயோ இப்போ எதனா பண்ணணுமே, இல்லைன்னா நம்ம தானே மாட்டிப்போம். அவள் சும்மா தானே இருந்தா, நம்ம தானே வம்பிழுத்தோம். ஐயோ ஐடியா. நேற்று தான் அக்கா அந்த பையன் கூட வந்து நம்ம பார்த்தோமே, அதை போட்டு கொடுக்குற மாதிரி சொன்னோன்னா அக்கா நம்மளை மாட்டிக்கிடாது. ஆமாம்மா நேற்று கூட மழை சூப்பராக பெஞ்சிட்டு தெரியுமா? நான் கூட பார்த்தேன் மழையை. ஆத்தி இவன் என்ன நம்ம பக்கம் திரும்புகிறா அப்படியே? இப்போ என்ன சொல்கிறது? இப்போ உண்மையை சொன்னோன்னா இவன் நம்மளை மாட்டி விட்ருவா. போய் சொன்னால் பாவம் அந்த பிள்ளை அடி வாங்கும். இப்போ என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியலையே. ஐயோ ஆமாம்மா, நான் எதுவுமே பார்க்கலம்மா. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கம்மா. அதுக்கப்புறம் தான் சவுண்டு கேட்டதான் நானே வந்து யார் முதல்ல பிரச்சனையை கிளப்புனாங்கன்னு எனக்கு தெரியலம்மா. இருங்க, ஒழுங்காக அந்த வீட்டில் இருக்கிறதுனா இருங்க. என் உயிரை வானலில் போட்டு வாங்கிட்டு இருக்காரு. சரிங்களா? காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை பார்த்து சாவுறேன். ஒரு உதவி பண்ணணும், அம்மாவை கஷ்டப்படுதுன்ற எண்ணம்லாம் உங்களுக்கு இல்லை. ஆனால் 2 பேரும் சண்டை போட சொன்னால் எல்லோரும் சண்டை போடுவீங்க. இனிமேல் அம்மா நம்மான்னு சண்டை போட்டு என்னை கூப்பிட்டீங்கன்னா யார் கூப்பிட்றீங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல அடி பார்த்துக்கோங்க. தழுதாங்கிட்ட பிள்ளையில அதுக்கு பிள்ளைய ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைன்னா எப்படி சிட்டா பறக்குதுங்க. இதுக நம்ம உயிரை தான் வாங்குது. சரி அழாதடி காயு. சரி அவள் தான் சின்ன பிள்ளை, ஏதாவது விளையாட்டுத்தனமாக பண்ணுவானே, அதை வந்து பெருசாக எடுத்துக்காத. சரி விட அழாத.
சரி நம்ம வந்த இடம் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். டாடா பாய் பாய் see you. சீ பாவம், இருந்தாலும் அவளை அடி வாங்க வச்சுட்டோம். சரி சரி இருக்கட்டும், அவள் தானே முதல்ல நம்மளை அடிச்சா, அதுக்கப்புறம் தான் நம்ம அடித்தோம். நம்ம மேலே எந்த தப்பு இல்லை. அக்கா நான் உண்மையிலே ஒன்றுமே பண்ணலக்கா, நான் பாட்டுக்க தாக்கா இருந்தேன். அவள் தக்கா வந்து வம்பளுத்தா. அவள் சின்ன பொண்ணுடி, எதுனா வம்பளுத்தா கூட எதுனா சிரிச்சு எதுனா பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு பேசாமல் போக வேண்டியதானே. அவள் இன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சோன்னே தான் அவள் உன்னை அடிச்சிருக்கா. அம்மா வந்து உன்னை தான் அடிப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? அவளை அடிக்க மாட்டாங்க. ஓ கடவுள். சரி 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 விடு விடு, அழாத. என்ன ஏதோ ஹோம்ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னி இப்போ பண்ணு, போ அழாம போ. ம் சரிக்கா. ஆத்தி கொஞ்சம் விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த குட்டி சத்தான் நம்மளை போட்டு விட்டு போயிருக்கோம் கடைசியில். நல்ல வேளை நம்ம தப்பிச்சாச்சு. எவ்வளோதான் ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன டென்ஷனாக இருந்தாலும் இப்படி வந்து நம்ம பேல்கனியில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்தோன்னா எல்லா டென்ஷனும் போயிடுதுப்பா. இந்த வியூ நல்லா இருக்குது. எனக்கு எப்போவுமே இந்த வீட்டில் பிடிச்ச இடம்னா அந்த பால்கனி தான். சூப்பராக இருக்கு. ஆமாம், வித்து என்ன ஃபோனே பண்ணல. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி அவளுக்கு ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு கேட்போம். அப்படியே லவ் டெவலப் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். சரி ஓகே. எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், இவனையும் பிடிக்கவில்லை. 20 வருடம் உனை போல் இவனும் என்னை மயக்கவில்லை. இந்த மேடம்க்கு பாட்டுக்கெலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் ஒரு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாள். ஃபுல் ரிங் போகுது, எங்கன்னா எடுக்கிறாளா பாருங்களேன். என்னாச்சு ஃபோனே எடுக்கல இவ? என்ன இந்த மேடம் ரொம்ப பிஸியாக இருக்காங்களா? ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங் போச்சு, எடுக்கவே இல்லை. சரி எதனா வேலையாக இருப்பா, பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவா. பட் பாட்டு நல்லா இருந்துச்சு. எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன் வினையும் பிடிக்கவில்லை. நல்ல சாங். மில்லியான் மகனை பெண்ணுக்கு பிடிக்காது முரடா உனை ரசித்தேன். நல்ல பாட்டு நல்ல பாட்டு. இவ்வளோ ஆசமான சாங். திடீர்னு ஏன் இப்போது நமக்கு ஷாம் ஞாபகம் வருது? ஓகே நான் போய் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். அடடே ஷாம் ஃபோன் பண்ணியிருக்கானே. அச்சச்சோ நான் பார்க்கலையே, கூச்சுப்பானா? சரி திரும்ப கூப்பிடுவோம். கண்ணே கனியே உனை கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. வாவ், நம்மளால ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கானே. செம்ம சாங்கில் மை ஃபேவரட் ஒன். நல்ல சாங். அவன் எடுத்தோடனே முதல்ல இதுக்கு தான் நம்ம வந்துட்டு பாராட்டணும். சொல்லுங்கள் மேடம், இப்போ தான் எங்களை கண்ணு தெரிஞ்சாக்கும். எங்கே ஃபோன் பண்ணுறேன் நீயே பண்ணுற, என்ன பண்ணல. சரி நான் கால் பண்ணாலும் நீ எடுக்கலை, ஃபுல் ரிங் போச்சு நீ எடுக்கவே இல்லை. எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. எங்கே போனேன் இவ்வளோ நேரம்? ஹலோ பாஸ், ரொம்ப கோவப்படாதீங்க. என்ன ஏதோ லவ்வர் மாதிரி கோவப்படுறீங்க? நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே. எது நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸா? ஓ ஓகே ஓகே, ஆமாம்மா நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி சொல்லுங்கள், நீங்கள் இப்போ எங்கே போயிட்டு வரீங்க? இப்போது கோவம் இல்லாமல் பொறுமையாக கேட்குறேன். சொல்லுங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷாம், எங்கேயும் போகல. இங்கே தான் வீட்டில் தான் இருந்தேன், கிச்சனில் இருந்தேன், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் ஃபோன் ரூமில் இருந்துச்சு, பார்க்கல. சாரி ஷாம். ஹே லூஸு, எதுக்கு சாரிலாம் சொல்கிற? அதெல்லாம் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உன்னை கேட்டேன். மேடம் கிச்சனில் இருந்தீங்களா? பரவாயில்லையே, குக்கிங்லாம் பண்ணுவீங்களா? மம்மிக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க போல். பாருடா, எனக்கு தான் தெரியாமல் போச்சு. ஏன் நான் பண்ண மாட்டேனா? அதெல்லாம் குக்கிங்லாம் சூப்பராக பண்ணுவேன் பாஸ். என்னோடய குக்கிங் தான் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே அடிமை, ஓகேவா? நான் தான் டின்னர் இதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். லஞ்ச் மட்டும் அம்மா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா காலேஜ் போகிறனால எனக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு லஞ்ச் மட்டும் அம்மா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாமே நான் தான் பண்ணுவேன். சூப்பராக குக்கிங் பண்ணுவேன். வேணா சொல்லுங்கள், ஒரு நாள் உங்களுக்கு நான் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே? பாரு எவ்வளோ கைவண்ணம் என் ஆளுக்குன்ட்டு. எது பாஸ் என்ன சொன்னீங்க? கேட்கல. அதாவது எவ்வளோ கைவண்ணம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அது சரி சொல்லுங்கள் பாஸ், எதுக்கு கால் பண்ணியிருந்தீங்க? ஏதாவது விஷயம் இருக்கா என்ன? ஏன் விஷயம் இருந்தால் தான் கால் பண்ணணுமா என்ன? சும்மாலாம் பண்ணக்கூடாதோ? இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல. நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம், ஏன்னா நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டில். ஸோ எப்போ வேணால் கால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சொல்லுங்கள் பாஸ், என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கால் பண்ணேன். உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் கால் பண்ணேன். சரி நாளைக்கு காலேஜுக்கு வருவில்ல? ஏன் பாஸ், ஷுவராக காலேஜுக்கு வருவேன். ஏன் இந்த டவுட்டு? இல்லை சும்மா தான் கேட்டேன். ஓகே.
உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா பாஸ்? ஏம்மா இப்போவாது நீ ஏன் எதனா பேசலான்னு உனக்கு தோணுச்சு, கேளுமா தயவு செஞ்சு, நான் பதில் சொல்கிறேன். இல்லை அது வந்து இல்லை, எவ்வளோ பேர் இருக்கும்போது என்னை மட்டும் பைக்கில் கூப்பிட்டு வரணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ம், இப்போ தான் கரெக்டான விஷயத்துக்கே வர. சூப்பர். என்ன என்ன சொன்னீங்க பாஸ்? கேட்கல. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அங்கே பேசிகிட்டு இருந்தேன். அது வந்து நீ எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன்று இல்லை, ஸோ அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். எது ஸ்பெஷல் ஒன்றா? ஸ்பெஷல் ஒன்றுன்னா என்ன மீனிங் புரியலையே எனக்கு. இவளுக்கு புரியாத மாதிரியே நடிப்பா. அப்படி தானே நடிச்சிட்ருக்காங்க 6 மந்த்தா. அது வந்து ஸ்பெஷல் ஒன்றுன்னா நீ என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், ஓகேவா? எந்த பொண்ணுங்கக்கிட்டே நான் அவ்வளோவா பேச மாட்டேன், அது உனக்கே தெரியும். உன்கிட்ட பேசுகிறேன்னா அதாவது எல்லாரையும் பிடிக்காது இல்லை, யாராவது ஒருத்தவங்க ஸ்பெஷலாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ எனக்கு, ஓகேவா? என்ன மேடம்? என்ன மேடம் ஆன்சரே இல்லை, சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே, புரியுது. வித்யா வித்யா, எங்கே இருக்கு இந்த பிள்ளை? சமையல் பண்ணிட்டு இருந்துச்சு, பாதியோட போயிடுச்சு. வித்யா எங்கம்மா இருக்க? இதோ வரேம்மா. ஷாம் அம்மா கூப்பிட்றாங்க, கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் கூப்பிட்றாங்க. சரி நாளைக்கு நம்ம காலேஜில் மீட் பண்ணலாம். ஓகே பாய். ஹே வித்யா, கட் பண்ணாத. கட் பண்ணிட்டா பைத்தியக்கார், கட் பண்ணிட்டு ஓடிட்டா. இவ கூட பேசினா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எந்த விதமான ஃபீலிங் எனக்கு தெரியல, பட் ஒரு விதமாக ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. பேரி சொன்னாலே உள்நாட்டில் தித்திக்குமே, போகாதே உன்னோடு சென்றாலே வழியெல்லாம் பூக்குமே, வாராயோ குட்டி ஒன்ன காண சிலையாக நிற்கிற வாடி. நம்ம ஆளுக்கு ஏற்ற சாங் இந்த சாங் தான்.